இப்பவாவது அவருடைய சுயரூபம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சக்தி, நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவனா சக்தி? ஆமான்னு சொல்லுங்க சக்தி. நீ இதையும் பண்ணுவ, இதை விட மோசமான விஷயத்தையும் பண்ணுவேன்னு அடிச்சு சொல்லுங்க சக்தி. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி பொன்னி அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாலுமே எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப இதனால என்ன ஆயிரப்போகுது? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. அதை அடையறதுக்காக அவ செஞ்ச விஷயங்கள் அவளுக்கு நியாயமா பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பொன்னி பிளான் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கா? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையணுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயத்தை அவ பண்ணிருக்கானா? அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சக்தி, நிஜமாதாமா சொல்றேன். அப்படியே ஒருவேளை பொன்னி இதை பண்ணியிருந்தாலுமே எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சக்தி, நியாயமா இதெல்லாம் நான் பண்ணிருக்க மாட்டேன்னு தானே சக்தி நீங்க சொல்லிருக்கணும். பொன்னி, நீ இப்ப அதை பண்ணியோ பண்ணலையோ அதை பத்தி இப்ப என்ன இருக்க? அதனால என்ன நடந்திருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றல பொன்னி. இங்க பாரு, சின்ன வயசுல இருந்தே உன் மனசுல இந்த ஆசையினாலதான் உனக்கு எது நியாயமா பட்டுச்சோ அதை தான் நீ பண்ணிருக்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் என்கிட்ட இருக்கு. அதனால இதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை பொன்னி. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பிரீத்தி நானும் காதலிச்சோம், கல்யாணம் பண்ற அளவுக்கு போனதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். அதனால இனிமேல் யார் இதை பத்தி இங்க பேச வேணாம்.